ஒரு காலத்தில் பசுமைமிக்க மலைகளுக்கும் மின்னும் நதிகளுக்கும் இடையே அமைந்த அமைதியான கிராமத்தில் லூனா என்ற ஒரு மேன்மையான ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். அவள் ஓவியம் வரைவதை உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக விரும்பினாள். அவளிடம் சிறந்த பெயிண்டிங் கருவிகள் எதுவும் இல்லை. பழைய பேப்பர் பக்கங்கள் மற்றும் மரக் கைப்பிடியுள்ள ஒரு பழைய பைன் பிரஷ் மட்டும் இருந்தது. ஒரு நாள் காட்டை சுற்றி பார்க்க சென்றபோது லூனா ஒளிரும் ஒரு வலுவான கல்லைக் கண்டு பிடித்தாள். அவள் அதை தொடும்போது அது மின்னி மறைந்தது. மாறாக ஒரு புதிய மினுமினுக்கும் ஒளிரும் ஓவிய தூரிகையாக புல்வெளியில் மின்னிக் கொண்டிருந்தது. அதன் கைப்பிடி நட்சத்திரங்கள் போல மின்னியது. அதிலுள்ள பிரிசில்ஸ், அதாவது தூவிகள், எல்லா வண்ணங்களிலும் ஜொலித்தன. அந்த இரவில் லூனா அந்த ஒளிரும் ஓவிய தூரிகையை வீட்டில் பயன்படுத்தியபோது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. அவள் வரைந்தது எல்லாமே உயிருடன் மாறியது. அவள் ஒரு வண்ணத்து பூச்சியை வரைந்தாள். அது காகிதத்திலிருந்து பறந்து அறைக்குள் அங்குமிங்குமாக நடனமாடி பறந்து கொண்டிருந்தது. அவள் ஒரு சாண்ட்விச்சை வரைந்தாள். அது உண்மையான, ருசிகரமான சிற்றுண்டியாக மாறியது. அதிர்ச்சியுடன் லூனா மெல்ல கூறினாள், "இது ஒரு மாய பிரஷ்ஷே.